வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக குக்கரில் பீர்க்கங்காய் கடையல் செய்யலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். பீர்க்கங்காயை தோல் சீவி சுத்தம் செய்துக்கலாம். காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண காயை நாம் குக்கரில் போட்டுக்கலாம். வெறும் குக்கரில் தான் நம்ம போடுறோம், பருப்போ எண்ணெயோ எதுவும் நம்ம சேர்த்துக்கல. கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். உரிச்ச பூண்டு ஒரு 10 பல்லும் ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் அப்படியே சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். காய் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிக்கலாம். விசில் வந்தாச்சு, இறக்கிக்கிறேன். அது தம் இறங்கின வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கும். அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வடித்து எடுத்துக்கலாம். வேறொரு பாத்திரத்துக்கு, கடையிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் இருக்க அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டு 1/2 ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சு வந்த சமயத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் ஃபைனாக கட் பண்ணி வரமிளகாய் 2 சேர்த்து ஒட்டுக்கா போட்டு வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் போட்டுக்கலாம். அதுலேயே எல்லாம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம சிம்மில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நாம் பீர்க்கங்காயை கடைஞ்சிட்டு வந்துடலாம். மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ மத்து வச்சு கடைஞ்சாச்சு. சுற்றி விட்டா கிடையாதுங்க, நான் சும்மா பண்ணியிருக்கேங்க. இப்போ நாம் வதக்கிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான பீர்க்கங்காய் கடையல் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த தண்ணியை வடித்த தண்ணியை எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் நாம் இந்த வதக்கின பாத்திரத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பீர்க்கங்காய் கடையல். மல்லித்தலை தூவி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது தோசை இட்லிக்கு கூட தொட்டுக்க சூப்பராக இருக்கும், சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீத்து குக்ஸ்.